13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க என்ன சொல்லுது. திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூடி வந்திருந்தபடியால் இயேசு கிறிஸ்து ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அப்புறம் அவர் உபதேசம் பண்ண அவர் என்ன பண்ணாரா, அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அநேக காரியங்களை ஓமைகளாக இந்த கூடினதான ஜனங்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இதை எல்லாத்தையும் கேட்ட உடனே சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த 13ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் பாருங்க என்னவா. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார். எல்லாம் கும்பக்கூறி இவங்க என்ன பண்றாங்க, ஏன் ஆண்டவரே ஊமையாக ஏன் இந்த ஜனங்களிடத்துல பேசுறீங்க, நேராகவே நீங்க பேசலாமே அப்படின்னு ஆண்டவரிடத்துல அவங்க வந்து கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு பதில் சொல்றாரு. என்ன ஆண்டவர் அவருடைய கேள்விக்கு பிரதியுத்தரமாக என்னவா, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை நல்லா கவனிக்கணும். பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு என்னவா அருளப்படவில்லை. இவன் கேள்வி கேட்டவன் அத்தனை பேரும் ரகசியத்தை அறிஞ்சுக்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த 12 பேரில உங்கள் எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் அருளப்பட்டிருக்கிறது. எப்படி? அவளோடு கூட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் போது என்ன பண்ணிட்டார், அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு இருந்தார். அந்த 3.5 வருடம் அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்களோடு சுற்றி திரிந்த வேளையில இவர்களும் அவரோடு கூட இருந்தாங்க. ஆனா எல்லா காரியத்தையும் கேட்டாங்கதான். ஆனா இவர்களை குறித்து நாம சற்று யோசனை பண்ணி பார்க்கிறதான அதே சூழ்நிலையில இவங்க அறிந்தார்களா என்றால் அல்லேலூயா அறியப்படவில்லை. ஒன்றையும் அவங்க அறிந்து கொள்ளல. ஆவியானவர் அப்பொழுது யாருக்கு, பேதுருக்கு வெளிப்படுத்தும் போது உண்மை குறித்து நான் அறிந்திருக்கிறது சொல்றேன்னு சொல்லிட்டு சொன்னான். மற்றபடி உண்மையிலே தேவனை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியப்பட்டு இருப்பார்களானால் அவர்கள் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடித்த மாத்திரத்தில் எல்லாம் விலைக்கு ஓடி இருக்க மாட்டாங்க. தைரியம் இல்லாதவர்கள், அறியப்படாதவர்கள் தான் சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம், ஏன் ஓமைகளாக நான் பேசுறேன், திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி வராங்க, வந்து நிக்கிறாங்க. ஓமையாக நான் ஏன் பேசுறேன்னு சொன்னா, இந்த ஓமை எதற்காக ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார், என்ன இங்க கேட்கிறவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் பார்க்கிறாங்க, ஆண்டவரை பார்க்கிறாங்க. ஆனா எப்படி இருக்கிறாங்க, பார்க்காதவர்கள் போல இருக்கிறாங்க. ஆனா அடுத்த காரியம் பாருங்க, கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஊமையாக அவர்களோட கூட பேசுகிறேன். ஏன்னா டைரக்டா தேவனுடைய ராஜ்யத்துடைய ரகசியங்களை ஏன் அவங்களுக்கு புரியும்படி என்னால ஏன் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, அவங்க பார்க்கிறாங்களே தவிர அவங்க என்ன பண்ணல, அல்லேலூயா காணாத பார்க்காதவங்க போல இருக்கிறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா என்ன, உங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்களே வருவாங்க, ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில மனக்கசப்பு இருக்கும், தூரம் பார்த்த உடனே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தலையை அந்த பக்கமா சாய்ச்சிக்கிட்டு பார்த்துட்டாங்க. ஆனா எப்படி போவாங்க, பார்க்காதவர்கள் போல போயிடுவாங்க. சில நேரங்களில நம்ம பேசுவோம் சொல்லுவோம், ஆனா கேட்பாங்க கேட்காத மாதிரி இருப்பாங்க. இதுதான் வேதம் ஆண்டவர் அழகா சொல்ல, இப்படி இருக்கிற இந்த திரளான ஜனங்களோடு கூட நான் எப்படி பேசுறேன்னா ஓமைகளாக தான் நான் பேசுறேன். அவர்களை அறியப்படிக்கு டைரக்டா பேசினா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பார்க்கிறவன் பார்க்காத மாதிரி இருக்கிறான், கேட்கிறவன் கேட்காத மாதிரி இருக்கிறான், உணராதவர்களாக இருக்கிறாங்க. இவங்களிடத்துல எப்படி நேரா பேசினாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறதான ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் சொல்ற என்ன,
இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏசாயா தீர்க்கதரிசன் மூலமாக சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்ற 14 ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்திலே நிறைவேறுகிறது. யாரிடத்துல? திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, பார்க்கறாங்க பார்க்காத மாதிரி, கேட்கிறாங்க கேட்காத மாதிரி இருக்கிறாங்களே, இவர்களை குறித்து முன்னமே தீர்க்கதரிசியாக ஏசாயா சொல்லிட்டான். இப்படிதான் இவங்க இருப்பாங்க, அவர்களுக்காகவே அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ என்ன பண்ணுது? எப்பவோ சொன்ன தீர்க்க தரிசனம் இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். அடுத்து சொல்ற என்னவா? ஹல்லேலூயா. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்டார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இத முன்னாலே அவன் சொல்லிட்டான், அது இப்ப நடந்துகிட்டு இருக்குதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப பாருங்க, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து என்ன பண்ணல? மனம் திரும்பாமலும். அப்போ கேட்கிறது, பார்க்கிறது, உணர்கிறது, இது எந்த அடிப்படையில வருகிறது என்று பார்க்கும்போது அது மனம் திரும்புதலுக்குள்ளாக ஒரு மனுஷனை நடத்த வேண்டும். ஆண்டவரை பார்த்த மாத்திரத்திலே, ஆண்டவருடைய காரியங்களை கேட்ட மாத்திரத்திலே சகேலுடைய உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் வருகிறது. ஏன் அவரை பார்க்க கூடாது? அவரை எப்படி ஆகிறானு பார்த்தே ஆக வேண்டும். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அதே போலதான் என்ன, பத்திமை பிச்சை கட்டுக்கொண்டு இருக்கிறதான அந்த இடத்துல அந்த சத்தம் மட்டும் கேட்கிறான். நடக்கிற சத்தம், பேசிக்கொண்டு போகிற சத்தம், விசாரிக்கிறான். என்ன நடக்கிறது? அப்ப கேட்கிறான். கேட்டு இருதயத்திலே உணர்ந்தபடியினாலே அவன் சத்தமிட்டு ஆண்டவரை அழைக்கிறதை பார்க்கிறோம். அவனால பார்க்க முடியல, ஆனா பார்க்கிறவங்களால என்ன பண்ண முடியல? உணர முடியல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளுகிற உணர்வு அவரிடத்திலே வரல. ஏன் சொன்ன வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலோ. அப்ப பார்க்கிறான், கண்ணு இருக்குது, நல்லா இருக்குது கண்ணு, ஆனா பார்க்கிறான். ஆனா வசனம் என்ன சொல்லுது? காணாமலோ. ஆண்டவரை பார்க்கிறான், ஆனா அவனால் என்ன பண்ண முடியல? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிறதான அந்த பார்வையானது அவங்களுடைய கண்களிலே காணப்படாதவைதான் முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவை மனுஷனா பார்க்கிறாங்களே தவிர இவர் ஒரு தெய்வ குமாரன் என்கிற பார்வை அந்த கண்களிலே கிடையாது. பாருங்க, அவர் பேசுகிறதான வார்த்தை, இது எல்லாமே ஏன் உணர்வுடைய செய்யலன்னு சொன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது என்னவா? அவர்கள் இருதயம் எப்படி இருக்குதா? அடுத்து பாருங்க, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. அப்ப நீ பார்க்கும் போது உன் கண்ணுக்கு என்ன வரணும்? சுகம் வரணும். நீ கேட்கிறதான வேலையில உன் காது எப்படி இருக்கணும்? கேட்கிற காதாக மாற வேண்டும். பார்த்து கேட்ட பின்பு இந்த ரெண்டு காரியத்தின் நிமித்தம் ஒரு இருதயமானது என்ன? தேவனை குறித்து உணர்கிற இருதயமாக மாற வேண்டும். இந்த மூன்று காரியங்களும் நடக்கிறதான வேளையிலே நீ எப்படிப்பட்டவனாயான மனம் திரும்புகிறவனாக மாற வேண்டும். இதுதான் அதனுடைய அடிப்படை. ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்ன? ஆண்டவர் இதை செய்ய அவரால் தான் முடியும். உன் காதை திறக்கணும்னு சொன்னா ஆண்டவரால் தான் முடியும். உன் கண்ணை திறக்கணும்னு சொன்னா ஆண்டவரால் தான் முடியும். ஆண்டவரால் தான் உன் இருதயத்துக்குள்ளே உணர்வடைய செய்ய அவரால் தான் முடியும். ஏன்னா வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் எப்படி இருக்குதா? கொழுத்து இருக்கிறது. காதால் எப்படி கேட்கிறாங்க? மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை என்ன பண்றாங்க? மூடிக்கொண்டார்கள். கண்களை மூடிக்கொண்டார்கள். காதை மந்தமா கேட்டு கண்ணை என்ன பண்ண? சுத்தமா எனக்கு பார்க்க விருப்பமே கிடையாது. அன்றைக்கு ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சீனாய் மலையில வந்து இறங்குகிறதான வேளையில எகிப்துடைய ஜனங்களுக்குள்ள இருந்த காரியம் அதுதான். மோசே
சொல்லு, அவனிடத்துல இவங்க சொல்றாங்க, ஆண்டவரிடத்துல நீ பேசு, நீ எங்களுக்காக பேசு, நாங்க பேச என்ன மாட்டோம், பேச மாட்டோம், நாங்க பார்க்க மாட்டோம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும், இந்த ஜனங்களோடு பேச வேண்டும், இந்த ஜனங்களோடு கூட நடக்க வேண்டும். ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளே தேவனை அறியப்படாமல் இருந்தபடியினாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, நடத்துகிறவன் மோசே தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அற்புதங்களை செய்கிறவன் மோசே தான், ஆண்டவர் அங்க நினைக்கவே இல்லை. அதனாலதான் என்ன, மோசே போயிட்டு சீனாய் மலை மேல போயிட்டு 40 நாள் ஆச்சு, அவனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, அவன் தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தான், மீண்டும் எங்கள் பயணங்கள் தொடர எங்களை நடத்த எங்களுக்கு ஒரு தெய்வத்தை நீ உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஆர்வம் நடத்துல அவங்க கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன, கண்ணால பார்த்தாங்க, காதால ஆண்டவர் பேசுகிறதை கேட்டாங்க, ஆனா இருதயமானது என்ன இல்ல, உணர்வடையல. உணர்வடையாம அந்த இருதயம் எப்படி இருந்தது, இருள் அடைந்தது என்று வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இருள் அடைந்ததான ஒரு இருதயம். ஆனால் இங்கே ஆண்டவர் பார்க்கிறார், பேசுகிறதான ஒன்று என்ன, இந்த காரியங்களை இப்ப உங்களோடு கூட நான் பேசுறேன்னு இப்படி கேட்கணும், இத பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா, வேதம் அழகாக சொல்றது 17ல, அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியோ காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அந்த சத்தத்தை கேட்கணும். இப்படியாக விரும்பினதான தீர்க்கதரிசி ஒருத்தனை என்ன பண்ணல, பார்க்க முடியல. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, விருப்பம் அவங்களுக்கு இருந்தது, அந்த விருப்பம் நிறைவேறாமலே போயிட்டாங்க. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நேரடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தவரை ஒரு மாம்சமாக ஒரு உருவமாக அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்கிற ஒரு சிலாக்கியத்தை யார் பெற்றிருக்கிறீங்க, நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனா விரும்பினவங்க அவரை பார்க்கல, கேட்க முடியல. மெய்யாகவே சொன்ன என்ன, விரும்பி அவங்களால பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க, வாக்கியவங்களா நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உனக்கு கண்ணு இருக்குது, காது இருக்குது, இருதயம் இருக்குது. ஆனா இவைகள் தேவனுக்கு முன்பதாக அவருடைய காரியங்களை பார்க்காத ஒரு கண்ணா இருந்து, கேட்காத ஒரு காதா இருந்து, உணராத ஒரு இருதயம் இருந்தா அது பிரயோஜனமே இல்லைன்னு வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனம் பாருங்க, உங்கள் கண்கள் காண்கிறதினாலோ உங்கள் காதுகள் கேட்கிறதினாலோ அவைகள் என்னவா, வாக்கியம் உள்ளவைகள். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்டதான வாக்கியம் வேணும்? ஹல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு என்ன, உங்கள் கண்கள் பார்க்கிறதினாலோ காது கேட்கிறதினாலோ இவைகள் இரண்டும் வாக்கியம் உள்ளவைகள். ஹல்லேலூயா. இருதயத்தை இந்த இடத்துல சொல்லல. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் சொல்லல இருதயத்தை? உண்மையிலே இந்த கண்ணும் இந்த காதும் கேட்டதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இருதயம் என்ன ஆகும், உணர்வடையும். ஹல்லேலூயா. கட்டாயம் இருதயம் உணர்வடையும், அதில் எந்த விதமான மாற்று கருத்து சொல்ல முடியாது. அப்ப பார்க்கணும், அதிசயங்கள் வேற, அற்புதம் வேற. இத ரெண்டையும் ஒன்னோட ஒண்ணு போட்டு என்ன பண்ணணும், நம்ம சொல்லிக் கொள்ளுவோம். ஆண்டவர் அதிசயம் செய்தார், ஆண்டவர் அற்புதம் செய்தார், உண்மைதான். ஹல்லேலூயா. அற்புதம் செய்தார். பெரும்பாலும் சரி, ஆண்டவரிடத்தில் வந்ததான வேலையில அதிசயமா இது இல்ல, அற்புதம். கானாவூர் கல்யாணத்திலே ஆண்டவர் முதலாவது அதிசயம் செய்தார், நல்ல அற்புதம் செய்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதம் அதிசயம் என்பது காரியங்கள் வித்தியாசமானது. அற்புதம் ஆண்டவர் செய்கிறதான வேலையில அது அநேகர் காணும்படி, கண்கள் காணும்படி செய்கிறதான ஒன்று. அற்புதம் பாருங்க, அந்த டாக்டர்கிட்ட போன ஒரே ஊசி தான் போட்டான், என்னாச்சு, உடனே எனக்கு சுகம் கிடைச்சிருச்சு. என்ன அற்புதமா எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு சொல்லுவோம். ஆனா அதிசயம் அப்படி கிடையாது. அதிசயம் அப்படிப்பட்டது கிடையாது. அதிசயம் எப்போ உங்களுக்கும் எனக்கும் எப்போன்னு சொன்னா, காண்கிற கண்களும் கேட்கிற செவியும் எப்போ, ஹல்லேலூயா, எந்த
வைத்திருக்கிறாரோ அவருடைய மகிமையினுடைய எக்கால சத்தத்தை கேட்கிற காது. ஹல்லேலூயா. உன் காது எப்படி? இப்போ இதை கேட்டாதான் நீ என்ன பண்ண முடியும்? அந்த சத்தத்தை கேட்க முடியும். எப்போ எக்கால சத்தம் கேட்குதுன்னு சொன்னா திரளான ஜனங்களுக்கு அது கேட்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. தேவனாலே படைக்கப்பட்டதான தேவன் விரும்புகிறதான கண்களையும் காதுகளையும் உடைய ஒரு மனுஷனால மட்டும்தான் அந்த மகிமையை பார்க்க முடியும், எக்கால சத்தத்தை கேட்க முடியும். அதுக்குதான் வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன, உன்னுடைய கண்களும் உன்னுடைய காதும் எப்படியா இருக்கணும்? பாக்கியம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். இது பாக்கியம் உள்ளவைகளாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அது யாரால முடியும் சொன்னா ஆண்டவர் தான் சொல்றாரு அழகாக. என்னவா? நான் அவர்களை ஆரோக்கியமாக்க வேண்டும். உன் கண்ணுக்கு சுகம் கொடுக்கணும், உன் காதுக்கு சுகம் கொடுக்கணும், உன் இருதயத்தை பலப்படுத்த வேண்டும். இந்த காரியங்கள் மூன்றும் ஆண்டவர் செய்தாதான் உனக்குள்ளே மனம் திரும்புதல் இருக்கும். நீ மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமையாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஆனா வேதத்திலே பார்க்கிறோம் அதிசயங்கள். 119 சங்கீதம் 18 வசனத்திலே பார்க்கும் போது வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறது என்ன, ஆண்டவருடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும். உன் கரத்திலே கொடுக்கப்பட்டதான வேதாகமத்திற்குள்ளே என்ன அடங்கி இருக்கிறது என்றால் அதிசயங்கள் அடங்கி இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டதுதான் வேதாகமம். அதிசயம் என்றது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்தியாவில் எது அதிசயம்? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க, தெரிஞ்சிருக்க எல்லாருக்கும். தாஜ்மஹால் அதிசயம், அற்புதம் யாராவது சொல்றாங்களா? இல்ல. இந்தியாவுக்குள்ளே, இந்த பெரிய நாட்டிற்குள்ளே அதிசயமாய் விளங்கக்கூடிய ஒன்று, எல்லாவற்றையும் பார்த்து எது நேர்த்தியானது, அதற்கு நிகரானது எதுவும் இல்லை என்கிற சூழ்நிலைக்கு அரசாங்கம் வந்த பின்பு, உலகம் வந்த பின்பு, உலகத்தில் இருக்கிறதான அங்கே அதற்கென்று தலைமை இருக்கிறதான அந்த தலைமை அவங்கதான் முடிவு பண்ணணும். இதுதான் உலகத்தினுடைய அதிசயம். அப்ப இந்தியாவில் என்னென்ன அதிசயம் இருக்குது? உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு அதிசயம் என்ன? தாஜ்மஹால். ஹல்லேலூயா. ஆனா நம்ம கண்கூடாக நம்ம பார்க்கிறோம், இது அதிசயம் தான். இது மனுஷனாலே சொல்லப்பட்டதான அதிசயம். இந்த தாஜ்மஹாலை போல உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அதிசயங்கள் இருக்கும். ஆனா அது மற்ற இடத்துல இருக்காது. அதுதான் அதிசயம். அப்ப தேவன் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். அற்புதம் எல்லாரும் பார்த்தாங்க. முடவனை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததாங்க அதே சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொல்ல, படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று சொன்ன மாத்திரத்துல அவன் என்ன செய்தான்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அது அற்புதம். இல்ல இல்ல, அது அதிசயம். ஒருவேளை நீ நினைச்சு கொள்ளலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க. அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததான வேலையை அவன் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறான். அது அதிசயம் சொல்ல முடியுமா? என்னன்னு சொல்ல முடியும்? அதிசயம் சொல்ல முடியாது. ஆனா வேதத்திலே பார்க்கிறோம் என்ன, அதிசயங்களை பார்த்ததான சில பேரை வேதாகமம் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகார் என்ன, பெயர்சபா வனாந்தரத்திலே போகிறதான அதே வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறதான ஒன்று. 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 19ஆம் வசனம் என்ன? ஹல்லேலூயா. தேவன் ஆகாரின் கண்களை திறக்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அதிசயம். இதுவரை என்ன, ஆகார் ஓடி வந்தான். வனாந்தரத்தில் அவருடைய நினைவுகள் வேற, வித்தியாசங்கள் வேற. ஒரு பக்கம் அழுகை, இன்னொரு பக்கம் குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. என்ன செய்வேன் என்கிறதான ஒரு சூழ்நிலை தெரியாமல் நிற்கிறதான அந்த நிலையிலே ஆண்டவர் என்ன பண்றாரா? பக்கத்தில் இருக்கிறதான ஒரு நீரூற்றை பார்க்க முடியாத ஒரு கண்கள். அது நல்லதா இருக்குது கண்ணு. இது வெளியே வரும்போது நல்லதா இருக்குது, நல்லதா இருந்தது, குருடா போயிடுது. ஆனா என்ன, அவருடைய அழுகையினுடைய
ஆண்டவர் அறிந்திருந்தா அதற்கு முன்பதாக அவருடைய உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, நான் ஆபிரகாமுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், வாக்கு பண்ணி இருக்கிறேன், ஒருபோது நான் என்ன பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். அப்ப ஆகாருடைய கண்களை தேவன் திறந்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. தேவன் ஆகாருடைய கண்களை திறந்த மாத்திரத்தில் அருகிலே இருக்கிறதான நீரூற்றை கண்டு அவளும் குடிச்சா, பிள்ளைக்கு கொடுத்தா, தேவையானதை எடுத்துக்கொண்டு நடந்தா. பாருங்க, இது என்ன, ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய கண்களை திறந்து அதிசயம் செய்கிறதை, அதிசயத்தை பார்க்கும்படி செய்கிறதை பார்க்கிறோம். யோபு குறித்து பார்க்கிறோம். என்ன, அதே யோபுடைய புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 25-27 வரை வாசிக்கும் போது அவன் சொல்லுவான், என்ன, என் மீட்பர் என்ன பண்ண பூமியிலே வந்து நிற்பான். என் மீட்பர் எப்படி, அவர் வந்து நிற்பார், அதை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. அவன் அழகா சொல்லுவேன், இந்த மாம்சம் முதலாவது அழுகி போனாலும் கூட, அவன் சொல்லுவான், இதே கண்களோடு கூட அவரை நான் பார்ப்பேன். அப்போ இந்த காரியத்தை அவன் வெளிப்படுத்தும் போது அவன் எப்படி பண்ணவனா இருக்கிறான், தேவனாலே அவன் கண்கள் திறக்கப்பட்டு இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து வந்து நிற்க போறாரு, அதை நான் என்ன பண்ணுவேன், என் கண்ணால பார்ப்பேன்னு சொன்னான். ஆனா எழுதி இருக்குது. ஆனா அதே யோபுடைய புத்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இவன் சொல்றான், என்ன, நான் பார்ப்பேன், இதே கண்களாலே நான் பார்ப்பேன் என்று சொன்னான். அந்த வசனத்தை படிங்க. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என்னவா, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். நல்லா கவனிக்கணும். யோபு சொல்றான், என்ன, என் காதினால் என் தேவனை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. போதுமா, பாரு, இப்பொழுதோ எதெல்லாம் எழுதி இருந்தது நான் கேட்டனோ, என் காது கேட்டதோ, அவன் முன்னாடியே சொல்லிட்டான் 19ஆம் அதிகாரத்தில் என் கண்கள் பார்க்கும். ஆனா 42ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்றான், என்ன சொல்லிட்டு அழகாக அவன் எழுதுகிறான், என்ன, என் காது எதை கேள்விப்பட்டதோ, மந்தமா கேட்டிருந்தா அவன் சொல்லி இருக்க மாட்டான். என் காது எப்படிப்பட்ட காது, பாக்கியம் உள்ள ஒரு காது. என் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த தரிசனத்தை தேவனின் கண் முன்னாக கொண்டு வந்துட்டார். இப்ப என்ன, அதை நான் பார்க்கிறேன். காதால கேட்டத இப்ப என் கண்ணால் என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இதுதாங்க அதிசயம். ஹல்லேலூயா. வேற யாருக்காவது இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தேவன் வெளிப்படுத்தினாரா? நல்ல யோசனை பண்ணி பாரு. 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் மீகாயாவை குறித்து அவங்க ஒரு தீர்க்கதரிசி, ராஜா அழைக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா அவனை கூப்பிடுறான்னு சொல்லும் போது அந்த வேலைக்காரன் வந்து, இந்த போர் சேவகன் வந்து அவனை கூப்பிடுறான். அந்த அதிகாரத்துல அவன் வரும்போது சொல்றான், இந்த தீர்க்கதரிசியோடு கூட பேசுறான், என்ன, ஏய், இங்க இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் ராஜாவுக்கு சாதகமாக, ராஜாவுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லல. ராஜா எதை விரும்புறாரோ அவருக்கு ஏற்றபடி சாதகமா எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நீ ஏதாவது நீ மாத்தி சொன்னா அவ்வளவுதான் உன் கதை. ஆனா மீகாயா அதுக்கு சொல்றான் அவனிடத்துல, தேவன் என் வாயிலே போடுகிற வார்த்தையே அல்லாமல் வேறொன்றையும் நான் சொல்ல மாட்டேன். நிறைய தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, இஸ்ரவேலுடைய ராஜாவுக்கு ஏற்ற ஒரு தீர்க்க தரிசனம். ஆனால் மெய்யான ஒரு தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் சொல்லுகிறது மட்டும்தான் நான் சொல்லுவேனே தவிர வேற ஒன்றை நான் சொல்ல மாட்டேன். ஆனா இஸ்ரவேலுடைய ராஜா, யூத ராஜா வாசனே, நான் சொன்னேன் இல்லையா, யோசபாத்து சொல்றான், இவன் எப்பொழுதும் எனக்கு விரோதமான ஒரு தீர்க்க தரிசனம் தான் சொல்லுவான். நான் விரும்புகிற மாதிரி இவன் சொல்லவே மாட்டான். பாத்தியா இப்பவும் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு. ஆனா அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான். என்ன, 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளு. என்னவா, தேவனுடைய வார்த்தையை கேளு. யார், இந்த யூத ராஜாவையும் இஸ்ரவேலுடைய ராஜாக்களுக்கு முன்பதாக சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க. வாசிப்பா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். அவன் சொல்றான், என்னவா, வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர்
அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் பரம சேனைகள் எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அந்த சிங்காசனத்திற்கு வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன். நிற்கிறதை நான் கண்டேன். வாசி. அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் ஆ, கீலேயாத்தில் உள்ள ஆகாப் என்கிறதான அந்த ராஜாவை கீலேயாத்தில் உள்ள ராமோத்திலே விழும்படி என்ன செய்யலாம் போது என்ன செய்யலாம் என்று ஆலோசனை இங்கே பண்ணுகிறதை இவன் பூமியில் இருந்து பரலோகத்தில் நடக்கிறதை அவன் பார்க்கும்படி கர்த்தர் அவன் கண்களை திறந்து காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையான ஒரு தீர்க்க தரிசனுடைய நிலை என்ன, அங்கே என்ன செய்ய போகிறாரோ என்பதை இந்த பூமியில் இருந்து பார்த்து அதை அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். அப்ப பூமிக்கும் பரலோகத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவர் சாதாரண ஒரு மனுஷன், அவர் சொல்றான், நான் என்ன, தேவனுடைய வார்த்தையை நீங்க கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. அப்ப இரண்டு பக்கமும் இருக்கிறதான அந்த சர்வ சேனையை ஆலோசனை கொடுக்கிறாங்க, மாறி மாறி மாற்றி மாற்றி ஆலோசனை கொடுக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பொய்யின் ஆவி வந்து நின்று, நான் போயிட்டு என்ன பண்றேன், அவனோடு கூட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அனுப்புகிறார். சரி, நீ போய் எப்படி போய் பேசுவ, ஏற்கனவே போய் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய தீர்க்க தரிசிக்குள்ளே போந்து நான் என்ன பண்ண போறேன், பொய்யின் ஆவியா நான் கிரிய செய்வேன், தேவன் நினைக்கிறபடி ஆகாவை கொண்டு போய் எங்க நானு விழுத்துவேன் சொல்லிட்டு அவன் சொல்லுகிறதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த மீகாயில் குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன, பூமியில் இருந்து தேவனுடைய சிங்காசனத்தை பார்க்கும்படி தேவன் அவன் கண்களை திறந்தார். ஹல்லேலூயா. அப்ப இவனுடைய கண்களும் இவனுடைய காதுகளும் எப்படிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொன்னார், பாக்கியம் உள்ளவைகள். ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள அவன் எவ்வளவு உண்மை உத்தமமாய் இருந்திருப்பான் என்பதை சற்று யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பூமியில் இருந்து அவருடைய சிங்காசனத்தை பார்க்கிறான்னு சொன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க. தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிறதான ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விளங்க பண்ணின பின்பு கூட அவருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அற்புத அடையாளங்களை செய்த பின்பும் கண்கள் திறக்கப்படாமல் காதுகள் மந்தமாய் கேட்கிற ஒரு சூழ்நிலையில் மனுஷன் வாழ்கிறதை தான் இங்கு ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ கேட்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை, பார்க்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நீ எப்படி பார்க்கணும், எப்படி கேட்கணும், தேவனாலே ஆரோக்கியமுள்ள கண்கள் உடையவனாய், காதுகள் உடையவனாய், இருதயம் உடையவனாய் நீ கேட்கிறவனாய் மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர்ல பார்க்கிற அவர்கள் கேட்ட வசனம் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அது அவர்களுக்கு ஒரு யோசனை இல்லாமல் போயிற்று. அப்ப அதிசயம் எது, அற்புதம் எது, பூமியில் இருந்து சிங்காசனத்தை பார்ப்பதுதான் அதிசயம். பூமியில் இருந்து தேவனுடைய காரியங்களை நேராக அவன் கண்கள் பார்க்கணும்னு சொன்னா அதுதான் ஆரோக்கியம் உள்ளதான கண்கள். ஹல்லேலூயா. அந்த கண்கள் தான் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அதுதான் வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அவ பாருங்க என்னவா, 1 கொரிந்தியர் 2:9 பாருங்க, எடுத்த டக்குன்னு வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 9 வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. பாருங்க என்னவா, கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனுஷருக்குள்ள இருக்கிற இருதயத்துக்குள்ள அந்த எண்ணமும் சிந்தனையும் வரல. ஹல்லேலூயா. ஆனா தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணினவர்கள் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் என்ன,
அழகாக எழுதப்பட்டதான காரியம். அப்போஸ்தலர் 7:55-56 வாசிக்கும் போது இங்க பார்க்க ஆயத்தம் பண்ணினவர்களை காண முடியல. ஆனா பூமியில் இருந்து பார்க்கிறான். என்ன சொல்லிட்டு தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து பக்கத்திலே சிங்காசனத்துக்கு வலது பாரசத்திலே நிற்கிறதை பார்க்கிறான். ஹல்லேலூயா. இது அதிசயமா அல்லது காண்கிறது பூமியில பார்க்கிறது அதிசயமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. எடுத்து டக்குன்னு வாசிங்க. அவன் பாருங்க என்னவா, அங்கே மகிமையை பார்க்க வேண்டும். தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை பார்க்க வேண்டும். அதை கேட்கணும், அதை அறியணும் சொன்னா இந்த பூமியில நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா வாசிங்கம்மா. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் எங்க பார்த்தானா? வானத்தை அண்ணாந்து அவன் கண்கள் பார்க்கிறதை வேதம் வெளிப்படுத்துகிறது. பாருங்க, அவன் கண்ணு வானத்தை நோக்கி பார்க்கும் போது எதை பார்த்துதா? தேவனுடைய மகிமையையும் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு சொல்ல இவங்க கிட்ட சொல்ல என்ன, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதை காண்கிறேன் போதும். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிற ஒரு மனுஷன் சாதாரணமானவன். ஆனா அவனை கல்லிலிருந்து கொல்லப்படுகிறதான வேளையிலே அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் அவன் எங்க பார்க்கிறான்? பூமியை பார்க்கல, பூமிக்குரியவைகளான காரியங்களை அவன் பார்க்கல. ஹல்லேலூயா. அழிந்து போகிற காரியங்களை பார்க்கல. எப்படியாக அவன் மனதால் படிட்டு எங்க பார்க்கிறான்? வானத்தை அண்ணாந்து பார்க்கிறதான வேளையில அவனுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின இடத்தை கர்த்தர் அவன் கண்களை திறந்து காணும்படி செய்கிறதை பார்க்கிறோம். அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா. இந்த பூமி நிறைவு அதிசயம் கிடையாது. ஏரோப்ளேன் பறக்குது, அது அதிசயம் கிடையாது. கப்பல் மிதக்குது, அது அதிசயம் கிடையாது. நீ காணப்படாதவைகள் எவைகளோ, ஹல்லேலூயா, நீ பார்க்க முடியாதவைகள் எவைகளோ அவைகளை பார்க்கும்படி தேவன் செய்கிறதான காரியம் தான் மெய்யான உண்மையான அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம் என்ன? இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்ப்போம். பாருங்க, எபேசியர் 1:19 எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, எப்படியா? கிறிஸ்துவை மரித்தவர்களிடத்திலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மளிடத்தில் காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் என்னதென்றும். மறுபடியும் படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே. நல்லா கவனிக்கணும். பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் நம்மிடத்திலே காண்பிக்கும்படி நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும். மீண்டும் பாருங்க, தம்முடைய வல்லமையினுடைய மகா மேன்மையான மகத்துவம் என்ன என்பதையும் நீங்கள் அறியும்படிக்கு, நாம் எல்லாரும் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க பவுல் சொல்ற என்ன? பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அங்க வேதம் அழகாக சொல்லுகிறது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்து நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, அவருக்கு எல்லா காரியத்திலும் அவரை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அவரை எழுப்பினாரே, அதே வல்லமையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி, சாதாரண கண்கள் அல்ல. அவர் சொல்றான், இதை அறிந்து கொள்வதற்கு எந்த கண்கள் வேண்டும் சொன்னார்? ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கண்கள் இருக்குது நமக்கு, காண்கிற கண்கள் அல்ல. காது இருக்கு
உடைய கண்கள் என்ன பண்ண முடியாது? பிரகாசம் அடையவே முடியாது. ஏன்னா நம்ம பார்க்கிறது எல்லாமே வெளி தோற்றத்தின்படிதான் நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்னவா, மேலும் 17-18 மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. நீ கண்ணை பார்க்கிறது எல்லாம் இந்த உலகத்துல எல்லா காரியங்களையும் பார்க்கும். உலக அதிசயம் சொன்னதான அந்த காரியம் நமக்கு தெரியும். அதெல்லாம் என்னவா, அநித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ உலகத்துல என்னென்ன பார்க்கிறியோ அது எல்லாமே நித்தியமானது கிடையாது. அழகா எழுதுறான் பாருங்க, காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். எப்படி காணப்படாதவைகளை நீ பார்க்கல? தேவனுடைய மகிமை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? யாருமே பார்க்கல. அவருடைய சத்தத்தை எத்தனை பேர் கேட்டு இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனா பூமியில் இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சிங்காசனத்தை பார்க்க தேவன் கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதிசயங்களை பார்க்கிற கண்கள் அது பூமிக்குரியவர்களை பார்க்கிறவனுடைய கண்ணால பார்க்கவே முடியாது. அதே ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே வாசிக்கும் போது பாருங்க என்னவா, வேதாகமம் அழகாக சொல்லுகிறதான காரியம். எலிசாவை குறித்து வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. எலிசாவுக்கு விரோதமாய் வந்து படைகள் நிற்கிறது. அதிகாலமே எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே வரான். வெளியே வந்தவன் திடீர்னு திருவு கடகடன் ஓடி வீட்டுக்குள்ள வரான். வந்து சொல்ல, ஐயா ஆண்டவரே நம்ம என்ன செய்யறது? இருக்கிறது 2 பேர் தான். ஆனா நம்மை சுற்றிலும் ஏராளமான குதிரைகளும் வீரர்களும் ரதங்களும் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. எலிசாவுக்கு எந்த விதமான பயமோ சலனமோ கிடையாது. அவன் சொல்லும்போது என்ன பண்ணாவன்? ஹல்லேலூயா. அப்படியா நான் வந்து வெளியே வந்து பாக்குறேன்னா சொன்னா, இல்லை இல்லை, அவன் உலகத்திலே காணப்படுகிறதான அவனுக்கு விரோதமாக எழுப்பி வந்ததான அவர்களை அவன் பார்க்கல. அதற்கு மாறாக அவன் சொல்ற, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி என்ன பண்ண, ஆண்டவரே உங்களுடைய அதிசயங்களை பார்க்கக்கூடிய கண்களை தர. அதுக்கு முன்ன தெரியல, அவன் இந்த எதிரிகளை மட்டும்தான் அவன் பார்த்தான். ஆனா அவன் சொல்ற என்ன, அவர்களை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் சொன்னான். அவன் மனசுக்குள்ள நினைச்சிருவான், இந்த ஆளுக்கு என்ன பைத்தியம் தான் பிடிச்சிருச்சா? இருக்குதே 2 பேர் வெளியில குதிரைங்க ஓடிக்கிட்டு இருக்கு, ரதம் ஓடிக்கிட்டு இருக்குது, வீரர்கள் ரெடியா இருக்கிறாங்க. இவர் இப்படி சொல்றாரு. அவன் கண்களை தேவன் திறந்த உடனே ஹல்லேலூயா அவன் பார்க்கிறான். என்ன என்றுமே பார்க்காத ஒரு அதிசயத்தை அவன் பார்க்கிறான். என்ன அக்கினிமயமான குதிரைகள் அங்க ஓடுறது எல்லாமே மாம்சத்துல ஓடிட்டு இருக்குது, ரதங்கள் மாம்சத்துல எல்லாமே. ஆனா இவர்களை சுற்றிலும் எப்படி ஓடிட்டு இருக்குதா, அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இவர்களை சுற்றிலும் அந்த மலையை சுற்றிலும் என்ன பண்ணிருக்குது? ஹல்லேலூயா இருக்கிறதை அவன் கண்கள் பார்க்கிறது. அதுதான் அதிசயம் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய கண்கள், எலிசாவுடைய கண்கள் எப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியும்? வாக்கியம் உள்ளவைகள். ஹல்லேலூயா. வாக்கியம் உள்ளவைகள். ஆண்டவர் சொல்றார், உன் கண்கள் உன் செவிகள் கேட்கிறபடியினாலே அவைகள் வாக்கியம் உள்ளது. சரீரத்தில் 2 முக்கியமான ஒன்று, சரீரம் முழுவதும் விளக்கு என்று சொல்லுகிறதான கண் எப்படி இருக்கணும்? தெளிவாய் இருக்க வேண்டும் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். அது தேவனுடைய ரகசியங்களை பார்க்கிற கண்களாக மாற்றப்பட வேண்டும். தேவ சத்தத்தை கேட்கிற காதாக மாற வேண்டும். இவைகள் 2ஐ கேட்டு உணர்கிறதான ஒரு இருதயம் உனக்குள்ளே வர வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவை. அதற்காக தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என்ன அவருடைய மகிமையை பார்க்கிறோம், என் கால சத்தத்தை கேட்கிறோம் சொன்னா, இவைகள் 2ம் தேவனாலே ஆரோக்கியமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 18ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில்
காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நீ பார்க்கிறது எல்லாமே தற்காலிகமானது. நீ பார்க்கிறது எல்லாமே இந்த உலகத்திலே நிலையற்றது, நிலையானது கிடையாது. ஆனா காணப்படாதவைகள் இருக்கிறது. தேவனுடைய மகிமை காணப்படல, ஹல்லேலூயா, அவர் ஆயத்தம் பண்ணினது காணப்படல. ஆனா அவைகள் எல்லாமே நித்தியமாய் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்று. சில பேர் சொல்லலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் தானே, அவையே அவருடைய கண்கள் பார்த்தது. ஹல்லேலூயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் தான், இல்ல நான் சொல்லல. ஆனா அந்த அதிசயமானவர் எத்தனை வருஷம் இருந்தாரு பூமியில? ஹல்லேலூயா, அப்ப நித்தியமா இருந்திருக்கணும் இல்ல? 33 வருஷம் தான் என்ன பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவர் இந்த பூமியில இருந்தார். அதிசயமானவர் தான் அவரு. ஆனா என்ன, அவரும் என்ன பண்ணப்பட்டது? காணப்படாதவைகளுக்குள்ளே அவர் வருகிறதை பார்க்கிறோம். பார்த்த ஆண்டவர் அதிசயமானவர் தான். 33 வருஷம் தான். நீ இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாமே அழியக்கூடியது, நிலையற்றது, தற்காலிகமானது. ஆனா காணப்படாதவைகள் இருக்குது பாருங்க, ஹல்லேலூயா, ஆயத்தம் பண்ணினவைகள் இருக்குது பாரு, அது எப்பொழுதும் நித்தியமாய் நாம் நிற்கக்கூடிய இடம், அனுபவிக்கக்கூடிய இடம். அதுதான் ஆண்டவர் அவனுக்கு காண்பித்ததான ஒன்று. ஹல்லேலூயா, ஸ்தேவான் பார்க்கிறதான வேலையிலே முதலாவது தேவனுடைய மகிமையை பார்த்தவர்கள் என்ன பண்ண முடியாது? உயிரோடு இருக்க முடியாது. ஆனா பூமியில இந்த மண்ணில் இருந்து அவன் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம், மகிமையை பார்க்கிறோம். அந்த மகிமையை பார்க்க ஒரு மனுஷனுடைய கண்ணால முடியாது. சீனாய் மலையிலிருந்து இறங்கி வந்த மோசேயை கிட்ட போய் எவனால பார்க்க முடிஞ்சதா? ஏன்? அந்த மகிமையை பார்க்க முடியல. அப்ப ஆண்டவர் எப்படி இருந்திருப்பார்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மனுஷனாகி இவன் முகத்தையே பார்க்க இவங்களுக்கு முடியல, தேவனுடைய மகிமை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் பூமியில் இருந்து சிங்காசனத்தில் இருக்கிறதான தேவனுடைய மகிமையை இந்த மாம்சத்தில் இருந்த வண்ணமாக தேவனுடைய ஆவியானுடைய பலத்தின் மூலமாக தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி தன்னை காட்டுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பாக்கியம் பார்த்தீங்களா? பூமிக்கும் வானத்துக்கும் பரலோகத்துக்கும் அளவிட முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் அளவுதான் நம்முடைய கண்ணு பார்த்தோம். அதுக்கு அந்த நம்மால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. உருவமும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனால் என்ன அதிசயம், பூமியில் இருந்து தேவனுடைய மகிமையை ஒருத்தன் பார்க்கிறான், இயேசு கிறிஸ்து ஒருத்தன் பார்க்கிறான் சொன்னா இதை காட்டிலும் ஒரு மகிமையுள்ள ஒரு கண்கள் இருக்குமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் அதிசயம். எவரும் பார்க்க முடியாத காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது, கண்களை திறந்து நம்முடைய மகிமை வெளிப்படுத்தும் போது, அதுதான் இந்த உலகத்திலே அதிசயம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நல்ல அழகாக எழுதப்பட்டது. காணப்படுகிறவைகளே அல்ல, அது எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஒன்று. ஒருவேளை உனக்கு கல்யாணம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், புருஷன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், எல்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ண போறாங்க? அவங்க எல்லாமே உன்னை விட்டு கடந்து போகக்கூடிய, நிரந்தரமே கிடையாது. பாருங்க, வாழ்க்கையே நிரந்தரம் இல்லை, பூமிக்குரியதான காரியங்கள். ஆனா நாம பார்க்கிறது என்ன? எல்லாமே பூமிக்குரியதான் நம்ம பார்க்கிறோம். எல்லாம் தமக்குரியதான காரியத்தை தான் நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தை நம்ம கேட்கிறோம், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம். எப்படி கேட்டுட்டு இருக்கிறோம் சொன்னா, அவர் சொல்றாரு, மந்தமாக கேட்கிறவர்கள். அநேகர் என்ன பண்றாங்க? கண்ணை மூடிக்கிறாங்க. அதான் வேதவசனம் சொல்லுவீங்களா? யாரு? செவிட்டு விரியன். ஹல்லேலூயா. விரியன் பாம்பு என்ன பண்ணும்? கத்தி மாதிரி படுத்து இருக்கும். அப்படிதான் இருந்து போனீங்கன்னா அதை விட தூரமா பாஞ்சா படம் கடிக்கும். ஆனா இங்க வேதாகமம் சொல்லுகிறது என்ன? காது உள்ளவன் கேட்க கடவுள். உனக்கு காது வேணுமா? உன் காதை ஆண்டவர் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் செய்யணும். உன் கண்ணை விருத்த சேதனம் பண்ணணும். அதனாலதான் பவுல் சொல்ற என்ன? உங்களுக்கு பிரகாசம் உள்ள ஒரு மன கண்களை தேவன் கொடுக்கும்படி நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கண்கள் வேணும்?
ஹalleluya. அந்த கண்கள் இருந்தாதான் நீ என்ன பண்ண முடியும்? தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அந்த கண்கள் இருந்தாதான் இத வார்த்தைகளை என்ன பண்ண முடியும்? விசுவாசத்தோடு கேட்க முடியும். அந்த கண்கள் இருந்தாதான் மன கண்களாகிய மனதை உன்னை திறந்து உணர்வடைய செய்ய முடியும். ஹalleluya. இன்னைக்கு அப்படி கிடையாது. அந்த திரளான ஜனங்கள் கூட்டத்தில் இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. சபை அப்படித்தான் இருக்குது. எப்படியா காதலான என்ன பண்ண கேட்டு உணராத இருப்பாங்க, கேட்காத மாதிரியே. ஆனா என்னவா நல்லா இருந்தது, என்ன வசனம் தெரியுமா, என்ன அது தெரியுமா, இது தெரியுமான்னு சொல்லுவாங்க. ஹalleluya. ஆனா என்ன நடைமுறையில தேவனுக்கு முன்பதாக அவர் வைத்ததான அடிச்சுவடுகளுக்கும் இவர்களுக்கும் எந்த வித்தியாசமே இருக்க. மாறி மாறி அவருடைய வழி என்ன பண்ணுவாங்க, நிர்ணயித்துக் கொண்டு நடக்கிறவர்கள் அநேகம் உண்டு. இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற என்ன, உனக்கு என்ன அவசியம்? காண்கிற கண்களும் கேட்கிற செவியும் அவசியம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தது பைபிளை தூக்கிட்டு வந்து உட்கார்ந்துட்டு போறதுனால பிரயோஜனம் கிடையாது. ஹalleluya. ஸ்தேவான் என்ன பண்ணலாம்? சபையில எல்லாம் எடுபடி வேலை, விசாரிக்கிற வேலை, பந்தி விசாரிக்கிற வேலை தான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நல்ல அழகாக எழுதப்பட்டதான காரியம் என்ன? பேதுரு ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் என்ன பண்ணாங்க? ஆண்டவருக்குள்ளே சேர்க்கப்பட்டாங்க. ஆனா அவனால கூட என்ன பண்ண முடியல? அந்த தரிசனத்தை பார்க்க முடியல. ஹalleluya. ஆனால் ஸ்தேவானை பார்க்கும்போது அவன் பூமியில் இருந்து தேவனுடைய மகிமையை எங்க பார்க்கிறான் சொல்லி, பூமியில் அல்ல பரலோகத்திலே அவன் பார்க்கிறதை வேதம் வெளிப்படுத்துகிறது. அப்ப அவன் கண்ணுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறனால யோசனை பண்ணி பாருங்க. இங்க இருந்து அவன் சொல்றான், பார்த்துட்டு அமைதியா இல்ல. இதோ வானம் திறந்திருக்கிறது. யாருக்காக? எனக்காக திறந்திருக்கிறது. ஹalleluya. நான் சாவதற்கு முன்னே, என் ஜீவன் விடுவதற்கு முன்னே எனக்காக வானத்தை திறந்து ஆயத்தப்படுத்தினவர்களை பார்க்கும்படி என் தேவன் நின்றுகிட்டு இருக்கிறார் பாருங்க. ஹalleluya. இயேசு கிறிஸ்து வலது பாரிசத்திலே மகிமைக்கு பக்கத்திலே ஆண்டவர் நிற்கிறதை என் கண்கள் பார்க்குது. ஹalleluya. அதனால்தான் அவன் சொல்றான் என்ன, அவனுக்குள்ளே இருந்ததான வெளிப்பாடு. ஆண்டவர் இந்த பூமியை விட்டு கடந்து போகும் வசனம், சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. என் கையில தான் இருக்குது. கொடுக்கவும் எடுக்கவும் அதிகாரம் யாருகிட்ட இருக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே. பிதாவே, அதாவது என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு சிலுவையிலே தொங்கினார் ஆண்டவர். பிதாவினிடத்திலே கேட்டார். ஆனால் ஸ்தேவான் அப்படி கிடையாது பாருங்க. தனக்காக எழுந்து நின்று சகல அதிகாரத்தையும் தமது கரத்திலே வைத்திருக்கிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்திலே அவர் சொல்ற, இயேசுவே என் ஆவியை என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளும். ஹalleluya. நான் என்னுடைய ஆவி, என் ஜீவனை நான் யார்கிட்ட கொடுக்க போறேன் தெரியுமா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே. அவர் ஆயத்தமாக எழுந்து நின்று, ஹalleluya. அதுக்கு முன்ன என்ன பண்றார்? வானத்தை திறக்கிறார் அவனுக்காக. திறந்த பின்புதான் என்ன பண்ண, பரலோகத்தை பார்க்கணும். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. ஹalleluya. நம்மை போலதான் அவனும் பூமியில வாழ்ந்தான். எப்படி இந்தியாவில் ஒரு அதிசயம் இருக்குதோ, ஜனங்களுக்குள்ளே அவன் ஒரு அதிசயம். என்ன? தேவனுடைய மகிமையை காணும்படி. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சதா? இல்லையே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பார்க்கிறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறோம். மகிமையை பார்க்கும்படி. அது கூட பரலோகத்தில் இல்ல, பரலோகத்தை விட்டு அவர் இறங்கி வரும்போது அந்த மகிமையை எக்கால சத்தத்தை கேட்கும்படி. ஆனால் ஸ்தேவான் அப்படி கிடையாது. பூமியில் இருந்த வண்ணமாக அவனுக்காக மேகங்கள் திறக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறதான அதிசயங்களை, நித்தியமானவைகளை, அழியாதவைகளை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹalleluya. ஏன்? அவன் காதார கேட்டான், கண்ணார கண்டான். ஹalleluya. எல்லாவற்றையும் பூமியிலே ஆண்டவர் எழுதி இருக்கிறபடி. எப்படி யோபு சொன்னானோ, எழுதி, அதாவது எழுதினதை நான் கேட்டதை இப்ப நான் என்ன பண்றேன்? கேட்டது எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்கிறேன்? என் கண்களினாலே நான் பார்க்கிறேன். ஒரு காலத்துல பார்க்க போறேன்னு சொன்னதை இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்ன பாரு. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாரு.
ஆபிரகாம் பார்த்தானா? பார்க்கல. ஆபிரகாமோடு கூட பேசினார், முகமுகமாய் பேசினார், உண்மைதான். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய மகிமையை பார்த்தானா? சிங்காசனத்தை பார்த்தார்? ஒண்ணுமே பார்க்கல. ஆனா சாதாரண ஸ்தேவான் அல்லேலூயா சிங்காசனத்திலே மகிமையையும் பக்கத்திலே இயேசுவையும் பார்த்தான். மீகாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் அங்கே உட்கார்ந்து இருக்கிறதான காரியம், சேனைகள் சூழ்ந்து இருக்கிறதான காரியம் எல்லாவற்றையும் பார்த்தது மட்டும் கிடையாது, என்ன ஆலோசனை பரலோகத்திலே செய்யப்படுகிறதை தேவன் பார்க்கும்படி கேட்கும்படி தேவன் அவனுக்கு கிருபை செய்தது. அதுதான் அதிசயம். எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டார் ஜுரத்துல இருந்து, அது அதிசயம் கிடையாது. ஒரு டாக்டர் ஊசி போட்டானாவே சுகம் வந்துடும், அற்புதம் சொல்லலாம். ஆனால் அதிசயம் என்ன? எவரும் காண முடியாத ஒன்றை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறது தான் அதிசயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? அந்த அதிசயத்தை பார்த்தவர்களை குறித்து தான் இன்றைக்கு நாம பார்த்தோம். நாம ஒரு காலத்துல என்ன பண்ண போறோம்? அந்த மகிமையினுடைய அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன். இதே கண்ணு பார்க்க, இதே காது என்ன பண்ணும்? கேட்கும். அப்படியாகவே அவருடைய ரத்தமும் அல்லேலூயா அவர் சிந்தின பரிசுத்த ரத்தம் இன்னைக்கு என் காது என்ன பண்ண போகுது? கழுவ போகுது. என் கண்களை கழுவ போகுது, என் இருதயத்தை கழுவ போகுது. அங்கே ஆண்டவருக்கு முன்பதாக நின்றதான அந்த ஜனங்களை போல அல்ல, காதார கேட்டு உணராத, கண்ணால பார்த்து பார்க்காதவர்கள் போல இருக்கிற உணராத ஜனங்களை போல அல்ல. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, என் கண்ணை திறக்க வேண்டும், என் காதை திறக்க வேண்டும், அல்லேலூயா, என் செவியை திறக்க வேண்டும். எத்தனை பேர் கேட்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வேதத்தின் அதிசயம் நான் காணணும்னு சொன்னா, ஆண்டவரே என் கண்ணை நீ இன்னும் திறக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷருடைய கண்களை திறந்து படியாதவருடைய மகிமை காணும்படி செய்த கர்த்தரால எல்லாமே செய்ய முடியும். பாருங்க, அல்லேலூயா. பிலேயாம் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அதை நோக்கி ஓடும் போது அவன் சொல்றான் என்ன? கண் திறக்கப்பட்டவன் என்று அவன் சொல்லுவான். கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது ஆண்டவர் கழுதையினுடைய கண்ணை திறந்த அந்த கழுதை என்ன பண்ணுச்சு? அவனோடு கூட பேசுச்சு. கண் இல்லாத கூட்டு கழுதையா இருந்தது இல்ல. தேவன் பேசும்படி ஒரு அதிசயத்தை அங்கே செய்கிறார். அதான் சொல்றான், ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். அல்லேலூயா. இப்போ நான் எப்படிப்பட்டவன்? அநித்தியமானவர்களை பார்க்கிறவன் அல்ல, நித்தியமானவர்களை பார்க்கிறவன், தேவனிடத்தின் சத்தத்தை கேட்கிறவன். அதைதான் நான் சொல்லுவேன் சொல்லிட்டு இந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால இந்த பூமியில சுத்தி பார்க்கிறது எல்லாமே நிலையற்றது, தற்காலிகமானது. ஆனா நீ காணாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அதுதான் நித்திய நித்தியமாய் நாம் தேவனோடு கூட இருக்கக்கூடியதான இடம். அதற்கு வாஞ்சித்து நாம் நம்முடைய காதுகளையும் கண்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். கண்களை மூடுவோம். அல்லேலூயா. திருவிருந்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தயவுசெய்து எழுந்து நிற்கவும். சிறு பிள்ளைகள் பின்னால போயிடுங்க.